ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம ஒரு யோகின் சுயசரிதை புக்கில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவுகளில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கிறத பார்த்துருப்போம். நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதலுக்கு எவ்வளோ சக்தி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுவும் இல்லாமல் இந்த புக்கில் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பாபா பாடம் எடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயும் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த பதிவில் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தருடைய அப்பா அம்மா 2 பேருமே லாகிரி மகேஷோட சீடர்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அவங்க எப்படி சீடர்கள் ஆனாங்கன்றத இந்த பதிவு. நம்ம தமிழ் படத்தில் வந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒன்று நம்ம பார்ப்போம். ஒரு யோகின் சுயசரிதை புக் எழுதினவர் தான் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். இவர் ஒரு யோகி, யோகம் பண்றவர், நிறைய யோக முறையில போகக்கூடியவர். இவர் யாருன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். மகாவதார் பாபாஜியோட சீடர்களை ஒருவரான ஸ்ரீ லாகிரி மகாசையர், அவருடைய சீடர்களை ஒருவரான ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கிரி, அவருடைய சீடர்களை ஒருவரான ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். இவர் தான் இந்த புக்கை எழுதினாரு. சரி, ஓகே. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே வங்காளத்தை தான் குடியிருக்காங்க. அவங்க வங்காள நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அவங்க அப்பா ஒர்க் பண்றாரு. பரமஹம்சரோட அப்பா ஒர்க் பண்றாரு. அவர் பேர் வந்து பகவதி சரண் கோஷ். இவரு கீழே அவினாஷ் பாபு அப்படின்ற ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அவர் ஆல்ரெடி ஸ்ரீ லாகிரி மகேஷோடைய சீடர். இவர் என்ன பண்ற, ஒரு நாள் அவர்கிட்ட பகவதிகிட்ட வந்து இந்த மாதிரி காசில் இருக்கக்கூடிய என்னுடைய குரு நான் பார்க்க போறேன், எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. பகவதி தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இவருக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒழுங்கா போகவே இல்லை. இவர் குருவை போய் பார்க்கணும், என் குருவை நான் பார்க்கணுமே, இவர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்ற எண்ணத்திலே இவர் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஓட்டுறாரு. அன்னைக்கு ஈவினிங் சோகமாக வீட்டு நடந்து போகும்போது அதே வழியில் தான் பகவதி போறாரு. போகும்போது இவரை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி முதல்ல வந்து குடும்பத்தை பாரு, நீ முதல்ல வாழ்க்கையில முன்னேற வழியை பாரு, கடவுள்லாம் அதுக்கப்புறம் தான்ன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா இவர் மனசுல அவினாஷ் பாபு மனசுல நான் குருவை பார்த்தே ஆகணும், நான் என் குருவை பார்க்கணும் தான் அவர் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் பேசிய ஒரு வயல்வெளி பக்கம் நடந்து போறாங்க. அந்த இடத்துல வந்து சடனா என்ன ஆகுது, இடமே அமைதியாயிடுது. இடமே அமைதியானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரொளி வருது. அந்த ஒளியில ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் பகவதி, அதாவது பரமஹம்ச யோகானந்தர் அப்பா அவரை பார்த்து, பகவதி அவர் பேர் தான், அவரை பார்த்து இந்த மாதிரி நீ உன்னிடம் வேலை செய்வதோட மிகவும் கடுமையாக நடந்து கொள்கிறாய் அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டு அவரு மறைஞ்சிறாரு. பகவதிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி. ஆனா பக்கத்துல அவினாஷ் பாபா பார்த்தா கீழே ஊந்து ஊந்து கும்புறாரு. யாருன்னு பார்த்தா வந்தவர் லாகிரி மகசேரு, அவருடைய குரு. ஒரு சீடன் நினைச்ச நேரத்துல குரு வந்து பாக்குறாரா, அந்த அளவுக்கு மகிமையா இருக்கிறாரு. நான் இவரை பார்க்கணும், இவர்கிட்ட நான் சீடனா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இவர்கிட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்துறீங்களான்னு கேட்கும்போது அவர் சரின்றாரு. இவருக்கும் லீவு தர்றாரு. அதனால பகவதியும் அவருடைய மனைவியும், அதாவது பரமஹம்சரோட அப்பா அம்மா 2 பேருமே அவினாஷ் பாபு கூட காசிக்கு போறாங்க. காசியில போயிட்டு அவர் வீடு வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு மாதிரி தான் இருக்கு. அங்க போய் பார்த்தா பகவதிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அன்னைக்கு வயல்வெளியில பார்த்தா அதே உருவம் தான் உட்காந்துக்கிறாரு. அவர் கண்ணை திறந்து அன்னைக்கு பேச அதே வார்த்தையை தான் சொல்றாரு. பகவதி, நீ உன்னிடம் வேலை செய்வது மிகவும் கடுமையா நடந்து கொள்கிறாய் அப்படின்னு. இவருக்கு மெய் செலுத்து போயிடுது. நான் உங்ககிட்ட சரணடைஞ்சேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சரணடைஞ்சு என்கிட்ட என்னையும் என் மனைவி உங்க சீடரா ஆக்கிங்கன்னு சொல்றாரு. அவரும் மனமார்ந்த ஏத்துக்கிறாரு. ஏத்தது இல்லாம கிரியா யோகம் தீட்சணையும் கொடுக்குறாரு. கிரியா யோகத்துல நிறைய வகைகள் இருக்கு, அதுவும் நம்ம போப்போ பார்ப்போம். தீட்சணை கொடுக்குறாரு. அது இல்லாம ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது நம்ம நிறைய ஆன்மீக உரைகள் நம்ம கேட்டிருப்போம். அதை சொல்லியிருப்பாங்க, இந்த உலகம் என்பது முன்னாடியே கட்டமைக்கப்பட்ட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் இங்க சொல்றேன். என்னன்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேர்ட்டையும் வந்து லாகிரி மகேஷ் என்ன சொல்லுவாரா, உங்களுக்கு பிறக்க போற குழந்தை மேலை நாடுகள்ல ஆன்மீகம் வளர்றதுக்கு மிகவும் துணையா இருக்க போறான் அப்படின்ற வார்த்தையும் சொல்லி அனுப்புறாரு. பகவதி பகவதி வந்து கிளம்பும் போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுட்டு அவர்கிட்ட வந்து ஒரு போட்டோவும் வாங்கிட்டு வராரு. இப்படிதான் அவங்க 2 பேருமே லாகிரி மகேஷ் கிட்ட போய் சீடர் ஆனாங்க. அவர் வாங்கி அந்த போட்டோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த போட்டோ எடுத்ததுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது இல்லாம அவர் கொடுத்தா பார்த்தீங்கன்னா போட்டோ, அதனாலதான் ஒரு வாட்டி பரமஹம்ச யோகானந்தர் உயிர் பேத்து வந்திருப்பாரு. அதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.